குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். நேயர்களே, இந்த பதிவில் நாம் குரு பகவான் மேச ராசியில் உள்ள பரணி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இவ்வளவு காலகட்டங்கள் குரு பகவான் மேச ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தில் ராகு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருந்தார். குரு ராகு சேர்க்கையால் இந்த இடத்தில் பெரும்பான்மையான அன்பர்களுக்கு பண கஷ்டங்களும் பணம் சார்ந்த பிரச்சனைகளும் அடிதடிகளும் வம்பு வழக்குகளும் ஏற்பட்டு கடுமையான சோதனைகளை சந்தித்து கொண்டு இருந்தார்கள் என சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான பல அட்டகாசங்களை எல்லாம் இவர்கள் இருவரும் இணைந்து செய்து கொண்டு இருந்தார்கள். இந்த தேதியிலிருந்து, அதாவது 2023 வருடம் ஜூன் மாதம் 21 தேதியிலிருந்து குரு பகவான் ராகுவை விட்டு விலகி அடுத்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் ஏறத்தாழ ஒரு 296 நாட்கள், ஒரு நல்ல ஒரு நீண்ட காலகட்டங்கள் இயல்பான நிலையில் மீண்டும் வக்ரம் பெற்று மற்றும் வக்ர நிவர்த்தியாகி மற்றும் இயல்பான நிலையில் இப்படியெல்லாம் இந்த பரணி நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். அதாவது 14/4/2024 வரை பயணம் செய்கிறார். இந்த சஞ்சாரத்தின் போது 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷ, ரிஷபம், மிதுனம், அதே போல கடகம், சிம்மம், கன்னி, தனுசு, கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசி அன்பர்களுக்கும் 12 லக்ன அன்பர்களுக்கும் என்ன மாதிரி மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி பலன்களை வெளிப்படுத்த போகிறார் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு முழுக்க முழுக்க திதி, நித்திய நாமயோகம், கரணம், நீங்கள் ஜனனித்த திதி, நித்திய நாமயோகம், கரணம், இதையெல்லாம் இணைத்து தான் பார்க்க போகிறோம். இதையெல்லாம் நான் இணைத்து பார்ப்பதால் இந்த பலன்கள் முழுக்க முழுக்க ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சரியான துல்லியமான பலன்களாக நிச்சயமாக நமக்கு அமையப் போகிறது. சரிங்களா? இதில் இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க திதியின் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் பிறந்தது பிரதமை, சதுர்த்தி, துவாதசி, திரையோதசி, துதியை, சப்தமி, ஏகாதசி, ஷஷ்டி, இந்த திதிகளில் நீங்கள் வளர்பிறையிலையோ அல்லது தேய்பிறையிலையோ பிறந்திருந்தால் கண்டிப்பாக இந்த 296 நாட்களில் உங்களுக்கு பண கஷ்டங்கள் என்பது ஏற்பட போகிறது. பணம் சார்ந்த பிரச்சனைகள் என்பது உருவாகப் போகிறது. இப்போ அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி? ஏன்னா பணப்பிரச்சனை வந்துருச்சுனாவே அது எல்லா வகையிலும் நம்மை பாதிக்கும். அப்போ அதை சரி செய்வதற்கு, அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, திதியால் ஏற்படக்கூடிய தோஷங்களை திதிக்குரிய ஆலயங்கள் அல்லது திதிக்கு உண்டான நித்திய தேவதைகளை வைத்து எளிதில் நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த திதிக்கு உண்டான ஆலயங்கள் என்பது, நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, அந்த கோவில் ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கலாம். அது இல்லாமல் இந்த 300 நாட்களில் நீங்கள் ஒரு முறை போயிட்டு வந்தால் பயனளிக்காது. கண்டிப்பாக பிரச்சனைகள் சரியாகாது. ஆனால் இந்த திதி நித்திய தேவதைகளை நீங்கள் பிறந்த திதி மாதம் ஒரு முறை வரும். அந்த நாளில் நீங்கள் வீட்டிலே அந்த தேவதையினுடைய படத்தை வைத்து வழிபாடு செய்யும் போது அற்புதமான தோஷ நிவர்த்தியை நாம் பெற்று பண கஷ்டத்திலிருந்து நம்ம எளிதில் மீண்டு வந்துடலாம். அப்போ அந்த திதி நித்திய தேவதை வழிபாடு தான் இருக்கிறதுலே சிறப்பு. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரதமை வளர்பிறை திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குன்னு பார்த்தோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திதி நித்திய தேவதைகளில் காமேஸ்வரி நித்யா அப்படின்ற ஒரு தேவதை இருக்காங்க. அந்த தேவதையினுடைய படத்தை கூகுளில் போயிட்டு காமேஸ்வரி நித்யா
பிக்சர் அல்லது படம் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா படம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் பண்ணி அழகாக கொடுத்துருவாங்க. அதை வாங்கி வச்சுக்கணும். அதே போல் அந்த தேவதைக்கு உண்டான காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், மேலும் அவருக்கு பிடித்தமான மலர்கள், பிடித்தமான நெய்வேத்திய உணவுகள், இதெல்லாம் கூட நெட்லேயே கிடைக்கும் உங்களுக்கு. அதையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் மாதத்தில் ஒரு முறை நீங்கள் பிறந்த அன்று அந்த தேவதையினுடைய படத்தை வைத்து ஒரு தீபம் போட்டு அதுக்கு பார்த்தீங்க அதுக்கு பிடித்தமான மலர்களை வைத்து, உணவுகளை வைத்து, ஊதுபத்தி சூடங்கள்லாம் காட்டி, சாம்பிராணி புகை காட்டி, மனதார அந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யும்போது இந்த தனக்காரகனால் ஏற்படக்கூடிய பண பாதிப்புகள்லேருந்து நீங்கள் வந்து அழகாக வந்து மீண்டு வந்துட முடியும். இந்த திதியை பொறுத்தவரை நீங்கள் காலண்டரை கூட தெரிஞ்சுக்கலாம். வளர்பிறை பிரதம திதி என்பது எந்த நாளில் எத்தனை மணிக்கு ஆரம்பமாகிறது என்பது காலண்டர்லேயே இருக்குது. உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் மொபைல் ஆப், காலண்டர் ஆப் நிறைய இருக்குது, ஃப்ரீயாகவே இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ வளர்பிறை பிரதமையில் பிறந்திருந்தீங்கன்னா காமேஸ்வரி நித்யாவினுடைய வழிபாட்டை வந்து பண்ணணும். அதே தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா சித்ரா நித்யா அவர்களுடைய வழிபாட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதே போல் சதுர்த்தி வளர்பிறை திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா பேருண்டா நித்யா அப்படின்றவர்களுடைய படத்தை வைத்து வழிபாடு பண்ணணும். தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா விஜயா நித்யா அவங்களுடைய படத்தை வைத்து வழிபாடு பண்ணணும். அதே போல் துவாதசி திதியில் வளர்பிறையில் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், விஜயா நித்யாவினுடைய படத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா பேருண்டா நித்யாவினுடைய படத்தை வைத்து பயன்படுத்திக்கலாம். அதே போல் திரையோதசி திதியில் நீங்கள் வளர்பிறையில் பிறந்து நீங்கள் என்ன பண்ணணும், சர்வமங்களா நித்யாவினுடைய படத்தை வந்து வைத்து பயன்படுத்திக்கணும். தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா நித்திய கிளீனா அவர்களுடைய வழிபாட்டை வந்து ரெகுலராக எடுத்துக்கணும். ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அந்த திதியில் ரெகுலராக வந்து பயன்படுத்தணும். அடுத்து துதியை திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் பாதிப்புகள் உண்டு. நீங்கள் என்ன பண்ணணும், பகமாலினி நித்யா அப்படி அவங்களுடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கோங்க. தேய்பிரையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஜுவாலா மாலினி அவருடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கோங்க. சப்தமி திதி வளர்பிறையில் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குது. உங்களுடைய உண்டான திதி நித்திய தேவதை சிவதூதி நித்யா. அதே நீங்கள் தேய்பிரையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா குலசுந்தரி நித்யா அவருடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கணும். அதே நீங்கள் ஏகாதசி வளர்பிறையில் பிறந்திருந்தால் பாதிப்புகள் இருக்குது. நீங்கள் நீலப்பதாகா அப்படின்ற திதி நித்திய தேவதையினுடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கணும். தேய்பிரையில் பிறந்திருந்தால் வக்னி வாசினி நித்யா அவர்களுடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கணும். சஷ்டி திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் வளர்பிறையில் பிறந்திருந்தீங்கன்னா மகா வஜ்ரேஸ்வரியையும், தேய்பிரையில் பிறந்திருந்தால் நித்யா அவர்களுடைய வழிபாட்டையும் வந்து பயன்படுத்திக்கணும். இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் குரு பரணி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய காலகட்டங்களால் பாதிப்புகள் என்பது உண்டு. பிற திதிகளில் நீங்கள் பிறந்திருந்தால் எந்தவித பாதிப்பும் இல்லை. சரிங்களா? இப்போ அடுத்தது நீங்கள் நித்திய நாமயோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது வளர்பிறை தேய்பிறை காலகட்டங்களில் திருதி வேதிபாதம் மகேந்திரம் இந்த நாமயோகங்களில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. திருதி வேதிபாதம் மகேந்திரம் அல்லது ஐந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய நாமயோகத்தில் பிறந்திருந்தால் பாதிப்புகள் உண்டு. அதே போல் வளர்பிறையில் நீங்கள் வந்து சோபனம் ஹர்சனம் சுபம் நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் பாதிப்புகள் வந்து இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் தேய்பிரை பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக வந்து பாதிப்புகள் வந்து இருக்குது. குறிப்பாக நீங்கள் ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால், அதே போல் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரங்களுடைய 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் உருவாகி அதன் மூலமாக பெரும் தன விரயங்கள் என்பது காத்துக்கொண்டு இருக்கிறது. அப்போது நீங்களும் வந்து பாதிப்புக்கு ஆளாவீங்க. அப்போ இதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்ப்போம். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு உண்டான பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மேஷத்தில் அமர்ந்து அவருடைய பார்வைகள் 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான சிம்மத்தையும் 11ஆம் இடமான
துலாம் ராசியையும், அது இல்லாமல் உங்கள் ராசி லக்னத்தையே வந்து பார்த்து கெடுக்கிறாரு. ராசி லக்னம் கெட்டால் சிந்தனைகள் வந்து பாதிப்படையும், தெளிவிருக்காது. அவசரப்பட்ட எந்த முடிவையும் வந்து எடுக்காதீங்க. 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்காரு. குலதெய்வத்தினுடைய பாதிப்புகள் வந்து ஏற்படும். பூர்வீக சொத்துல வந்து பிரச்சனைகள் வந்து உருவாகலாம். குழந்தைகள் வழி பாதிப்புகள் வந்து உருவாகலாம். இறை அனுகிரகம் வந்து கெடும். இந்த நேரத்தில் குறைஞ்சி போயிடும். உங்களுக்கும் தந்தைக்கும் கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். சித்தப்பா பெரியப்பான்ட்டெல்லாம் கவனமாக இருங்க. அதாவது கருத்து வேறுபாடுகள் அதிகம் வந்துடும். அதே போல் சேமிப்புகள் வந்து கரையும். மன நிறைவு வந்து இருக்காது. நண்பர்களிடம் வந்து கவனம் வேணும். ஸோ இதிலெல்லாம் வந்து கவனமாக இருந்துக்கணும். இப்போ திதியின் வழி பாதிப்பு அப்படின்னா, திதி நித்திய தேவதை வழிபாடு பண்ணுங்கள். அதே போதுமானது. ஒரு அவயோகத்தால் பாதிப்பு, முடக்கால் பாதிப்பு, லாட தோஷத்தால் பாதிப்பு, ஒரு வைநாசிகத்தால் பாதிப்பு, நோய் நொடிகளால் பாதிப்பு, ஒரு தசை புத்தியால் பாதிப்பு, குரு பகவான் தனப்பிரச்சனை அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தமர் கோவில் சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த பாதிப்பை வந்து சரி பண்ணிக்க முடியும். அதே போல் சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமியை இது வந்து தரிசனம் செய்வதன் மூலமாகவும் இந்த பாதிப்பை வந்து சரி பண்ணிக்கலாம். ரெண்டுமே பண்ணணுன்ற தேவையில்லை. ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா கூட ஓகே தான். சரிங்களா? இப்போ அடுத்தது, இந்த மாதிரி திதியில் நாங்கள் பிறகலை, எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எங்களுக்கு வந்து அவயோக தோஷத்திலும் வரல, எங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்குது, குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்லா இருக்குது, எந்தவித விரைவும் இல்லை, பண வரவுகள் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா, மீதி அமைப்பில் பிறந்தவர்களுக்கு எல்லாமே வந்து குரு பகவான் நல்லது தான் பண்ணுவார். குரு பகவான் தனத்துக்கு உண்டான கிரகம், தங்கத்துக்கு உண்டான கிரகம், மதிப்பு மரியாதைக்கு உண்டான கிரகம், ப்ரொமோஷனுக்கு உண்டான கிரகம், சுப நிகழ்வுக்கு உண்டான கிரகம், குழந்தை செல்வங்களுக்கு உண்டான கிரகம், குருமார்களை குறிக்கக்கூடிய கிரகம், இறை அனுகிரகத்தை குறிக்கக்கூடிய கிரகம், இப்படி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். இப்போ இதன் வழி ஆதாயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். சரிங்களா? ஆனால் குறிப்பிட்ட விஷயங்களை நாம் வந்து செய்வதன் மூலமாக இந்த யோகத்தை வந்து பல மடங்கு நம்மளால் வந்து அதிகப்படுத்திக்க முடியும். இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா, குரு பகவான் வழிபாட்டை வந்து ரெகுலராக பண்ணணும். குரு பகவான் வழிபாடு, பிரம்மா வழிபாடு, தனி சன்னதி, நவகிரகத்தில் இருக்க சன்னதி, அல்லது வீடுகளில் வந்து அவருடைய படத்தை வைத்து வழிபாடு பண்ணுறது. வழிபாடு பண்ணும்போது அவருக்கு பிடித்தமான நெய் தீபத்தில் வந்து தீபம் போடுறது ரொம்ப நல்லது. நெய் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நெய்யில் செய்த பதார்த்தங்களை வந்து வைக்கலாம். மாம்பழம் வைக்கலாம், முலாம்பழம் பயன்படுத்திக்கலாம். அதே போல் உருளைக்கிழங்கு நெய்யில் செய்த பதார்த்தம், வேறு என்ன, பாதாம், பிஸ்தா, முந்திரி, அது இல்லாமல் வந்து மூக்கு கடையிலே சுண்டல், கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இதை வைத்து வந்து அவருக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணலாம். மஞ்சள் நிற வஸ்திரங்கள், மஞ்சள் நிற பூக்கள், செடிகள், கொடிகள், மரங்களில் வர பூக்கள். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து மஞ்சள் கொன்றையிலேருந்து வரக்கூடிய மலர்கள், சந்தன மரம், அரச மரம், இதெல்லாம் குரு பகவான். இப்போ அதில் வர விஷயங்களை வந்து பயன்படுத்திக்கணும். அரச மரத்துக்கு அடியில் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காருங்க. அந்த காற்றை நல்லா சுவாசிங்க. ஒரு தியானம் யோகாலாம் தெரியும் அப்படின்னா அதை கீழே உட்காந்து பண்ணுங்க. பிராணாயாமம்லாம் பண்ணீங்க அப்படின்னா நல்லா அந்த எனர்ஜி வந்து ரிசீவ் ஆகும். அடுத்தது என்ன பண்ணலாம், நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடங்களில் வந்து புதிய ரூபாய் நோட்டுகளை, சுத்தமாக இருக்கக்கூடிய நோட்டுகள், ஏன்னா சுத்தம் தான் குரு பகவான். உங்கள்கிட்ட சுத்தம் வேணும், ஆடையில் சுத்தம் வேணும், அதே போல் வாகனங்களில் சுத்தம் வேணும், பூஜை அறை சுத்தமாக இருக்கணும், பணம் வைக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும், நோட்டுகள் வந்து சுத்தமான நோட்டுகள் வந்து இருக்கணும். அதெல்லாம் குரு பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் அந்த இடத்துல வந்து அவர் வந்து வாசம் செய்வார். சரிங்களா? மஞ்சள் நிற துணிகளை அதிகமாக பயன்படுத்துங்க. ஒரு வேட்டி பயன்படுத்துங்க, துண்டை பயன்படுத்துங்க, டவல், கர்ச்சீப், இந்த மாதிரி விஷயங்களை வந்து பயன்படுத்திக்கோங்க. மஞ்சள் நிறத்தை வந்து அதிகமாக பயன்படுத்திக்கோங்க. அதே போல் இப்போ தனலட்சுமி, கஜலட்சுமி, கேரளாவில் இருக்கக்கூடிய பத்மநாத சுவாமி, இவருடைய தரிசனம்லாம் ரொம்ப நல்லது. குருவாயூரப்பன் தரிசனம் ரொம்ப நல்லது. திருச்செந்தூர் முருகன் தரிசனம் ரொம்ப நல்லது. சரிங்களா? அந்த மாதிரி வழிபாடுகளை வந்து தொடர்ந்து எடுங்க. குருமார்களிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. ஆசிரியர்கள், தந்தை, சித்தப்பா, பெரியப்பா, வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுட்ருக்கீங்கன்னா அந்த குரு, அவர்களிடம் நல்ல வார்த்தைகள் வாங்கும்போது ரொம்ப நல்லது. யானைகளிடம் ஆசீர்வாதம் வாங்குவது, யானை முடி மோதிரம் போடுவது, தங்கத்தை வந்து தங்கம்லாம் வந்து
அடிக்கடி கழட்டி அதில இருக்க அழுக்கெல்லாம் வந்து சுத்தப்படுத்தணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே போட்டுட்டே இருப்பாங்க. கழட்டி பார்த்தா பின்னாடி வந்து ஏகப்பட்ட அழுக்குகள் வந்து அண்டியிருக்கும். அந்த மாதிரி இடத்துல குரு பகவான் இருக்கவே மாட்டார். சுத்தமா வச்சுக்கணும் முடிந்த அளவு. சரிங்களா? ஆ ஆண் பூனை குறிப்பா ஆண் பூனைகளுக்கு வந்து உணவு குடுங்க, பால் குடுங்க. மேலும் வந்து சதுஸ்பாத கரணத்தில் நாய்களுக்கு வந்து உணவு குடுங்க. வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. சதுஸ்பாத கரணத்தில பண்ணுங்க. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில வந்து பண்ணுங்க. சூலம், அரியான், வைத்தியரீதி நாம யோகத்தில பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது அந்த யோகம் வந்து பல மடங்கு உயரும். சரிங்களா? முடிந்த அளவு தகவல்களை வந்து பகிருங்கள். நன்றி. வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.